யூனியன் டீலர்ஸ் நம்ம என்ஜிஎஃப் எப்படி இருந்துச்சு சார்? என்ன மாதிரி ஃபேக்டரி முடியாது. ஓகே, வில் கோ டு தி சப்ஜெக்ட். இது அஷ்டக் வர்கா அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு ஒரு புக் இருக்கு தமிழ்ல, பியூட்டிஃபுல் புக் இருக்கு. 50 rupees இது, அவ்வளவுதான். இது அஷ்டக். இந்த புக்கை ஒரு வாட்டி வாங்கி உருவடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இல்லைம்மா போடு. இந்த புக் வந்துட்டு வெறும் 50 rupees தான் சார்ஜ் பண்ணுமா? நான் உங்களுக்கு மாண்டேஸ்வர்னு சொல்லிட்டு புக்ஸை பற்றி போட்டிருந்தேன் தமிழில். அவர் ரிலீஸ் பண்ணுறக்கு புக்ஸ்க்கு இது. இட்ஸ் பியூட்டிஃபுல் புக். ஆமாம் ஆமாம், அதனால தான் தமிழில் இருக்கும், தெளிவாக இருக்கும். ஓகே, அஷ்டக் வர்க்கம் என்னன்னு பார்க்கலாங்களா? அஷ்டானா 8, அவ்வளோதான். 8 வர்க்கம். 8 என்னென்ன வருது இல்லை அப்படின்னாக்கா, சன், மூன், மார்ஸ், மெர்க்குரி, ஜூபிட்டர், Venus, Saturn, and Lagna. 1, 2, 3, 4. இந்த 7 கிரகங்களும் லக்னமும் கணக்கில் வச்சுக்கிட்டு ஒரு கேல்குலேஷன் பார்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி சிம்பிளஸ்ட் மெத்தட். இது வந்து அடிஷ்னல் டூல் உங்களுக்கு. இப்போ ஜாதகத்தை பார்த்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்றப்போ ஜாதகத்தையும் இந்த அஷ்டகவர்க்கத்தையும் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி ஈஸியாக ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். ஓகே, இல்லை 7 கிரகங்கள் ராகு கேத்துல வராது, ராகுவும் கேத்துவும் இல்லை வராது. 7 கிரகங்களுக்கு மட்டும் இருக்கும். 8வது லக்னம். இது சேர்த்து ப்ரெடிக்ஷன் கொடுக்குறது. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, சித்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கிரகம் இப்போ சூரியன் அப்படின்னாக்கா உங்களுக்கு மேஷத்தில் 10 டிகிரி எக்ஸால்ட் ஆகும், துலால 10 டிகிரியில் டெபிலிட்டேட் ஆகும். சன் இது சிம்ம ராசியில் அது ஓன் ஹவுஸ் அண்ட் ஆல்சோ மூலத்திற்கான. இதே மாதிரி ஒவ்வொரு இப்போ ஜாதகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சன் இங்கே எக்ஸால்ட் ஆகும், இங்கே டெபிலிட்டேட் ஆகும். ஜூபிட்டர் இங்கே எக்ஸால்ட் ஆகும், இங்கே டெபிலிட்டேட் ஆகும். மார்ஸ் இங்கே டெபிலிட்டேட் ஆகும். டெபிலிட்னா நீச்சம், இங்கே உச்சமாகும். மெர்க்குரி இங்கே உச்சஸ்தானம், இங்கே உச்சஸ்தானம், இங்கே நீச்சஸ்தானம். வீனஸ் இங்கே நீச்சஸ்தானம், இங்கே உச்சஸ்தானம். ஸோ மூன் கெட் எக்ஸால்டட் இயர், டெபிலிட்டேட்டட் இயர். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகம் ஒரு இடத்துக்கு போகும்போது அதனுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகுது, பவர் டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆஃப் டிக்ரீஸ் ஆஃப் பவர், இப்போ சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூரியன் வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போதும் அது ஃப்ரெண்ட்லி ஹவுஸ்னா இட் கிவ்ஸ் சம் எனர்ஜி. அது எனிமிக்கல் ஹவுஸ்னா இப்போ சன்னுக்கு வந்துட்டு வீனஸ் இஸ் தி எனிமி. வீனஸ் கிட்ட போகும்போது, வீனஸ்னுடைய ஹவுஸ் இது 2, இந்த வீட்டுக்கு வரும்போது அது எனர்ஜி கம்மியாகும். அதே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகும்போது பவர் கிடைக்கும். புதன் கூட போகும்போது பவர் கிடைக்கும், மார்ஸ் கூட போகும்போது பவர் கிடைக்கும், ஜூபிட்டர் கூட போகும்போது பவர் கிடைக்கும், சாட்டர்ன் கூட வரும்போது பவர் கம்மியாகும். ஏன்னா எனிமிக்கல் காம்பினேஷன், ஃப்ரெண்ட்லி அண்ட் எனிமிக்கல் காம்பினேஷன். உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்தேன், விச் இஸ் எக்ஸால்டேஷன், டெபிலிட்டேஷன் என்ன, மூலத்திற்கோணம் என்ன, ஓன் ஹவுஸ்னா என்ன, ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் அது, எனிமிக்கல் ஹவுஸ் அது அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? அது அந்த பாயிண்ட்ஸ் பிரகாரம் இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சூரியன் வந்துட்டு ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த வீட்டுக்கு பவர் கொடுக்குது, அதே மாதிரி சந்திரன் எந்தெந்த வீட்டுக்கு பவர் கொடுக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஹவுஸ்க்கு என்னென்ன பவர் கொடுக்குது. இப்போ ஒருத்தர் ஜாதகம் இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகத்துல கிரகங்கள் ஒரு மாதிரி இருக்கும். அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பொசிஷன்ஸ்ல இருந்து கவுண்டிங் போடும்போது அது சில வேல்யூஸை கொடுக்கும். டோட்டல் பண்ணும்போது வேல்யூஸை கொடுக்கும். அந்த வேல்யூவை வச்சு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறது, அவ்வளோதான். ஓகே, it is the indirect of predicting the
ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி. ஓகே, இப்போ ஒரு கிரகம் இந்த சன் இங்கே வந்துச்சுன்னா எக்ஸால்டட் அப்படின்னாக்கா நீங்கள் அஷ்டகவர்கால அங்கே ஜாஸ்தி பாயிண்ட் இருக்கும், அதே டெபிலிட்டட்னா அங்கே கம்மி பாயிண்ட் இருக்கும். வேற வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்லி வீட்டுக்கு போகும்போது பாயிண்ட்ஸ் இருக்கும், எனிமிக்கல் வீட்டுக்கு போகும்போது பாயிண்ட்ஸ் கம்மி இருக்கும். இந்த இந்த இன்டர்பிரேட் பண்றது இதை எப்படி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ணி ஒருத்தருடைய ஜாதகத்துக்கு அதை எப்படி அப்ளை பண்றதுன்னு அப்ளை பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் அது செர்டன் வேல்யூஸை கொடுக்கும். அந்த டோட்டல் வேல்யூஸை கணக்கு வச்சு ப்ரொடக்ஷன் கொடுக்குறது. ஓகே, ஏன்னா நான் இதை அப்ரோச் பண்றதுக்கு முன்னால உங்களுக்கு பேசிக் சொன்னேன்னாக்கா நீங்க பார்க்கும் போதே கிளீனா புரியும் உங்களுக்கு, அதுக்காக சொன்னேன். ஓகே சார், துணி இல்லை சார். இப்போ இங்க பாருங்க, அஷ்டகவர்கால டோட்டலி 337 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆர் பர்லட் சொல்லுவான், பிந்துஸ் சொல்லுவான். ஓகே, அஷ்டகவர்கா 337. இது ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது சன் அஷ்டகவர்கா. சன்னு போட்டுக்கோங்க சைடில், அதை ஜெராக்ஸில் அழிஞ்சிருக்கு. சன் அஷ்டகவர்கா. நெக்ஸ்ட் மூன் அஷ்டகவர்கா. சன் அஷ்டகவர்கா டோட்டல் 48 pearls ஆர் பிந்துஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க மூன் அஷ்டகவர்கா 49 பாயிண்ட்ஸ் ஆர் 49 pearls. அஷ்டகவர்கா ஆஃப் மார்ஸ் 39 pearls. அஷ்டகவர்கா ஆஃப் மெர்க்யூரி இஸ் 54 pearls. அஷ்டகவர்கா ஆஃப் ஜூபிட்டர் 56 pearls. அஷ்டகவர்கா ஆஃப் வீனஸ் 52 pearls. அஷ்டகவர்கா ஆஃப் சாட்டர்ன் இஸ் 39 pearls. புரிஞ்சுங்களா? திஸ் இஸ் தி ஸ்டாண்டர்ட். ஒரு கிரகம் அதனுடைய டோட்டல் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றது இது இஸ் ஸ்டாண்டர்ட். இது ஓகே, இந்த ஸ்டாண்டர்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, அஷ்டகவர்கா ஆஃப் சன் இஸ் 48 pearls. அந்த 48 pearls எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு பாருங்க. சன்னுக்கு வந்துட்டு 1, 2, 4, 7, 8, 9, 10, 11 ஹவுசஸ்க்கு அது பவர் கொடுக்கும், எனர்ஜி கொடுக்கும். ஓகே, உங்க ஜாதகத்தில் எங்க இருக்கும் அங்க அதை போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி மூன் வில் பி 3, 6, 10, 11. அதே மாதிரி மார்ஸ் 1, 2, 4, 7, 8, 9, 10, 11. மெர்க்யூரி இஸ் 3, 5, 6, 9, 10, 11, 12. ஜூபிட்டர் இஸ் 5, 6, 9, 11. வீனஸ் இஸ் 6, 7, 12. சாட்டர்ன் இஸ் 1, 2, 4, 7, 8, 9, 10, 11. இதெல்லாம் வந்து ஹவுசஸ் கவுண்டட் ஃப்ரம் லக்னம். எஸ். அப்புறம் லக்னத்துல இருந்து பாருங்க 3, 4, 6, 10, 11, 12. இப்போ டோட்டல் பண்ணீங்கன்னா 48 வரும். சன் பர்ல் டோட்டல் 48. அந்த 48 இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சன்னுடைய டோட்டல் பர்ல் மேல பாத்தீங்க இல்லையா, சன்னுடைய டோட்டல் பர்ல் இஸ் 48. இங்க டோட்டல் பண்ண பிறகு டோட்டல் பாருங்க உங்களுக்கு 48 வரும். ஓகே, இதே மாதிரி மூணு. ஏன்னா இது போர்டில் எழுதிட்டு போனோன்னா உங்களுக்கு டைம் ஆகும், எழுதுறதுக்கு டைம் எடுத்துக்கும். எங்கன்னா ஒரு பர்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் ப்ராப்ளம் வரும். அதுக்காக நான் சார்ட் ரெடி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அஷ்டகவர்கா ஆஃப் மூன்லயும் அதே மாதிரி சன் எவ்வளோ பர்ல், மூனுக்கு எவ்வளோ, மார்ஸ்க்கு எவ்வளோ, இந்த மாதிரி இருக்கும். டோட்டல் 49 pearls and the moon total point pearl is 47, 49. Okay, next total pearl of Mars. Mars total 39. அது எப்படி டிஸ்ட்ரிபியூட்டா இருக்கு பாருங்க. சன்னுக்கு 3, 5, 6, 10, 11 அந்த மாதிரி. மூன், மார்ஸ், மெர்க்யூரி, ஜூபிட்டர், வீனஸ், சாட்டர்ன் அண்ட் லக்னா டோட்டல் பண்ணீங்கன்னா 39 வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் மெர்க்யூரி. மெர்க்யூரி அதே மாதிரி டோட்டல் பர்ல் இஸ் 54 இல்லைங்களா? அதுல சன்னுக்கு வந்துட்டு 5, 6, 9, 10, 11. அதே மாதிரி மூன், மார்ஸ், மெர்க்யூரி, ஜூபிட்டர், வீனஸ், சாட்டர்ன் அண்ட் லக்னா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஜூபிட்டர். ஜூபிட்டர் வந்து டோட்டல் 56 pearl. ஓகே, சன்னுக்கு வந்துட்டு இந்த மாதிரி, மூனுக்கு அந்த மாதிரி டோட்டல் போட்டிங்கன்னா 56 பாயிண்ட்ஸ். ஜூபிட்டர் இஸ் டோட்டலி 56 pearl. ஓகே, அதே மாதிரி வீனஸ். வீனஸ் இஸ் 52 pearls. சன்னுக்கு வந்து 8, 10, 11 டோட்டலி 3 pearls. அதே மாதிரி மூனுக்கு 9, மார்ஸ்க்கு 6, மெர்க்யூரிக்கு 5, ஜூபிட்டருக்கு 5, வீனஸ்க்கு 9, சாட்டர்னுக்கு 5, லக்னாக்கு 8, டோட்டலி 52 pearls. அதே மாதிரி சாட்டர்ன் எடுத்தீங்கன்னா சன்னுக்கு இந்த மாதிரி pearls டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. ஸோ டோட்டல் pearl is 37, 39.
ஓகே, இப்போ இது வந்துட்டு ஒரு ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புக் எங்க புக் கொடுங்க. இந்த புக்ஸ்ல ஏன்னா இந்த புக்ல இருக்கிறதே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்போ உங்களுக்கு இந்த புக்கை வாங்கி படிக்கிறப்ப ஈஸியா புரியும். ஓகே, இந்த புக்ல வந்துட்டு எளிய முறை ஜோதிட கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள ராஷ்டிர வருஷம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி இரவு காலை 4:30 மணி 13/4/1996 பிறந்த குழந்தையின் உதாரண ஜாதகத்தை கொண்டு அஷ்டவர்க்க கணிதம் போட்டு பலன்களை அறிவித்துக் கொள்கின்றோம். இதுல வந்துட்டு என்ன பண்றாங்க, இவன் எடுத்துக்கிற டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு 13/4/1975, டைம் at 4:30. இது கேல்குலேஷன்ல கூட அவங்க யூஸ் பண்ணிருக்கிற பஞ்சாங்கத்திலையோ இல்லை எஃப்எம்எஸ்லையோ எரர் இருக்கலாம். உங்களுக்கு அக்யூரேட் மெத்தடுக்கு போனோம்னா ஒன்று பராசரா லைட்ஸ், இல்லைன்னா நான் காமிச்சேன் தேவராஜ் டே, இந்த ரெண்டு உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும். ஓகே, அஃப்கோர்ஸ் இந்த கோர்ஸ் பிடிக்கும் போதே உங்களுக்கு ஐடியா வந்துடும். இது மூலியமா நான் ஐ கேன் ப்ராக்டிஸ் திஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜியில் யாரும் மாஸ்டர் கிடையாது. நான் எல்லாத்தையும் உருவடிச்சிருக்கேன், எல்லா புக்கில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த பாயிண்ட் இருக்குன்னு சொல்கிறவங்க கூட ப்ரிடிக்ஷனில் மாஸ்டர் கிடையாது. ஏன்னு சொன்னாக்கா எல்லா பாயிண்ட்ஸும் அப்ளை பண்ணி ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதனால ஒன்றும் தெரியாதவங்க கூட ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும், மாஸ்டர் இருக்கணும் கூட ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். அதனால இதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. புரிஞ்சுதுங்களா? இந்த சப்ஜெக்டை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்ததை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றவங்கள்ட்ட ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு ஃபீட்பேக்லேயே நீங்கள் மேக்ஸிமம் விஷயம் கற்றுக்குவீங்க. புரிஞ்சுங்களா? இதை கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரிடிக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களை கொஸ்டின் கேட்கலாம், எங்கே படித்தேன் என்ன படித்தேன்னு சொல்லிட்டு. ஐ வில் கிவ் அ சர்டிஃபிகேட், ஐம் டாக்டரேட், ஐ கேன் கிவ் அ சர்டிஃபிகேட். உங்களுக்கு இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுன்னு ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். யூ கேன் யூஸ் தட் சர்டிஃபிகேட். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ப்ரிடிக்டிவ் பார்ட் நோபடி இஸ் மாஸ்டர் இன் திஸ். எவன் ஒருத்தர் இதை ப்ராக்டிக்கலாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கானோ அவனால் மட்டும்தான் மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். ஓகே, அதனால இது ரொம்ப கஷ்டமானது, இது படிக்க முடியாது, தேவையில்லை. நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்குறப்ப சர்டன் பாயிண்ட்ஸ், இப்போ நியூமராலஜி உங்களுக்கு தெரியும், ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது அவங்கள்ட்ட நியூமராலஜி பாயிண்ட்ஸ் இருக்காது. நம்பர் 2% உங்கள்கிட்ட வந்தாக்கா 3 பாயிண்ட்ஸ் 100% தலைமையில் அடிக்கிற மாதிரி சொல்லலாம். தே ஆர் சென்சிட்டிவ் நேச்சர் பர்சன், லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் சீக்ரெட் மைண்டட் பர்சன். இந்த 3 பாயிண்ட் 100% இருக்கும். இந்த பாயிண்ட் அஸ்ட்ராலஜர் தெரியாது, உங்களால் மட்டும் தான் சொல்ல முடியும். நம்பர் 4 பீப்புள்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், ஹைலி இன்டெலெக்சுவல்ஸ், தே நோ மெனி சப்ஜெக்ட்ஸ், they are not adjust to the society. இந்த பாயிண்ட் 100% இருக்கும். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி யூ கேன் டூ வண்டர்ஸ். நான் சொல்லி சப்ஜெக்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுலேருந்து ப்ரிடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? தென் யூ வில் கெயின் எவ்ரிதிங். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்க ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் கேட்பாங்க, சார் எனக்கு வேலை எப்போ கிடைக்கும் சார் அப்படின்னா 6th house talks about day to day work. ஒருங்காய் வேலைக்கு போவானா இல்லையா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, இவன் ரெகுலராக போக மாட்டான். 6th house talks about day to day work. டெய்லி இவன் ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு வருவானான்னு பார்க்கணும். அப்புறம் 10th house என்ன வேலை இவன் சூட்டபிள்னு பார்க்கணும். இவனுடைய பேசிக் கேரக்டர் பார்க்கணும். இவன் பேசிக் கேரக்டருக்கு எந்த சூட்டபிள்னு செக் பண்ணிட்டு பக்காவாக ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லியே சப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணுறேன். ஓகே, இல்லை இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வர வேண்டிய யார் இருக்காங்க? ஓகே ஓகே ஓகே, அந்த மாதிரி நீங்கள் அந்த சப்ஜெக்ட் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ், அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஒரு சார்ட் கொடுத்தேன். எவ்ரி ஹவுசஸ் 1 2 3 4 ஹவுசஸ்ன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் இருக்குது இல்லை உருவடிக்கணும். புரிஞ்சுங்களா? படிச்சிட்டிங்கன்னாக்கா யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் இட். ஓகே, சரி. இந்த டேட்டை பொறுத்துக்கு ஒருத்தர் எங்கே பிறந்த குழந்தைங்க ஜாதகம்
place of birth. ஓகே, இந்த ஜாதகம் போடுறேன் பாருங்க. இது எக்ஸாம்பிள் ஜாதகம், இது கரெக்டாக இருக்கா இல்லையான்றது வேண்டாம் நமக்கு. ஓகே, அது அக்யூரேட்டாக பண்ணோம்னா நீங்கள் நான் சொல்கிற பராசர லைட்ஸும் இல்லை தேவராஜ் கேபி பேக்கேஜும் போட்டுக்கிட்டிங்கன்னா இவங்களை விட நீங்கள் பக்காவாக பண்ணலாம். இதில் வந்துட்டு லக்னம், சூரியன், ஓகே, சுக்கிரன், புதன், குரு, அதே வீட்டில் கேத்து. இது எழுதிக்கங்க. அப்புறம் செவ்வாய், சனி, சந்திரன், ராகு. உங்களுக்கு ஒவ்வொரு அஷ்டகவர்க்கம் தெரியும். சூரிய அஷ்டகவர்க்கம் என்ன எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்குது இந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட் காமிச்சிருந்தீங்களா? அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு இந்த ஜாதகத்துக்கு நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ சன் அஷ்டகவர்கா. இதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இங்கே இருக்கிற சார்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் சன் அஷ்டகவர்கா இருக்கு இல்லைங்களா? இது வந்துட்டு டோட்டல் பெர்ல்ஸ். நெக்ஸ்ட் இஸ் சன் அஷ்டகவர்கா. ஓகே, இந்த சன் அஷ்டகவர்காவை எடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சார்ட் போடுவாங்க. ஓகே, இந்த சார்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சன் அஷ்டகவர்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1, 2, 4, 7, 8, 10, 11 வந்து சன் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? எக்ஸாம்பிள் சார்ட் ஆஃப் சன். ஓகே, சன் எங்க இருக்கும்? அங்க இருந்து 1, 2, 4. இப்போ பாருங்க, சன் அங்க இருக்கு. எங்க இருக்கு பாருங்க, சூரியன் எங்க இருக்கு? இந்த வீட்டில் இருக்கு இல்லையா? இந்த வீட்டில இருந்து நீங்க எடுத்துக்கணும் சூரியன் பாயிண்ட்ஸ். நான் மேலே எழுதுறேன் சூரியனுக்கு. இப்போ சூரியனுக்கு என்ன கொடுத்துருக்கா? சூரியன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹவுஸ். சூரியன் எங்க இருக்கிறோ அங்கன்னு ஸ்டார்ட் பண்ணும். 1, 2, 3, 4. எஸ், புரிஞ்சுதுங்களா? எஸ், அங்கேருந்து போகணும். அதுக்கு தான் சன் அஷ்டகவர்கானே சொல்றது. சன் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எடுத்துக்கணும். 1, 2, 3 இல்லை, 4, 5, 6, 7க்கு இருக்கு, 8க்கு இருக்கு, 9க்கு இருக்கு, 10க்கு இருக்கு, 11. தட்ஸ் ஆல். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் மூன் எங்க இருக்கு பாருங்க. சந்திரன் இங்க இருக்கா? சந்திரன் இங்க இருக்கா? இங்க இருந்து தேர்ட் ஹவுஸ் 1, 2, 3 தேர்ட் ஹவுஸ்க்கு ஒரு பாயிண்ட் கொடுங்க. 4th, 5th, 6th ஹவுஸ்க்கு ஒரு பாயிண்ட் கொடுங்க. 7, 8, 9, 10th ஹவுஸ்க்கு ஒரு பாயிண்ட் கொடுங்க. 11th ஒரு பாயிண்ட். ஓகே, தேர்ட் மார்ஸ் எடுத்துக்காங்க. மார்ஸ் இங்க இருக்கு, செவ்வாய் இங்க இருக்கு. ஸோ செவ்வாய் இங்க இருக்கு இல்லையா? அவன் என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் ஹவுஸ். கொஞ்சம் ஏமாந்தோம்னாலும் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிடும், கம்மியாயிடும். மார்ஸ்க்கு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 and 11. ஓகேவா? நெக்ஸ்ட் மெர்க்குரி. மெர்க்குரி எங்க இருக்கு? புதன் எங்க இருக்கு? புதன் மேஷத்துல இருக்கு இல்லைங்களா? ஸோ புதன் இங்க இருக்கு. புதன் வந்துட்டு 3, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 and 12. Okay. Next, Jupiter.
ஜூபிட்டர் எங்க இருக்கு? குரு இங்கே இருக்கு. குரு இங்க. குருல இருந்து 5th house 1 2 3 4 5th house 6th 7th 8th 9th 10th 11th. ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் வீனஸ். வீனஸ் எங்க இருக்கு பாருங்க. சுக்கிரன் வந்து இங்க இருக்கு. சுக்கிரன் இருக்கு மீனத்துல. இங்கேருந்து 1 2 3 4 5 6th house 7 8 9 10 11 12. ஓகேவா? நெக்ஸ்ட் சாட்டர்ன். சாட்டர்ன் எங்க இருக்கு? சனி கடகத்துல இருக்கு. சனி இங்க இருக்கா? இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 12. ஓகே. லக்னம் பாருங்க. லக்னம் இது மீன லக்னம் இல்லையா? லக்னம் இஸ் திஸ். லக்னத்துல இருந்து 3rd house 1 2 3 3rd house 4th 5th 6th 7th 8th 9th 10th 11th and 12th. ஓகே. இந்த பாயிண்ட்ஸ் போடணும். போட்ட உடனே இதை ஒரு சார்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே. இங்க லக்னம் இல்லைங்களா? லக்னத்தில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு? 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. இங்க எழுதியிருக்கேன் பாருங்க கீழே உங்களுக்கு. இங்க பண்ணியிருக்கேன் அந்த ஒர்க் அவுட்டு. இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்ச பிறகு தான் இந்த சார்ட்டை போட முடியும். அதுக்காக நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 4 இருக்கா? செகண்ட் 3 பாயிண்ட்ஸ் இருக்கா? தேர்ட் 2 பாயிண்ட்ஸ் இருக்கா? 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் இருக்கா? 1 2 3 4 5 இருக்கா? நெக்ஸ்ட் 1 2 3 4 5 இருக்கா? 2 2 5 5 1 2 3 4 5 6 7. ரைட்டா வந்திருக்கா? வெரி குட். அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் தி டிஸ்ட்ரிபியூஷன். சன் வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ இந்த இதுக்கு பேர் வந்துட்டு பின்னா அஷ்டக வர்க்கான்னு சொல்லுவான். பின்னானா பாயிண்ட்ஸ், ஸ்மால் பாயிண்ட்ஸ் ஹவ் டு பீன் டேக்கன். பின்னா அஷ்டக வர்க்கான்னு சொல்லுவான். இப்போ பாருங்க, சன் வந்துட்டு எந்த வீட்டுக்கு ஜாஸ்தி அப்ளை பண்ணிருக்குன்னா 7th house இந்த விஷயம். ஓகே. அண்ட் வேற எடுத்தீங்கன்னாக்கா மீதி எல்லாம் 5 இருக்கிறதும் ஓகே. 5 இஸ் ஆல்சோ குட். 4 மேல இருந்தா இட்ஸ் குட். ஆல்சோ சார் குட். ஓகே. ஸோ 4. அப்போ சன்னு உங்க ஜாதகத்துல இந்த ஜாதகக்காரருக்கு சூரியன் இந்த வீட்டுல வரும்போது அவருக்கு நிறைய பலன் கிடைக்கும். எஸ், புரிஞ்சுங்களா? ஜாதகத்துல சூரியன் அவருக்கு எங்க இருக்கு? இங்க இருக்கு. இது சுத்திட்டு வரும்போது இந்த வீட்டுக்கு வரப்போ அவருக்கு ரிசல்ட் ஜாஸ்தி கிடைக்கும். சூரியனுடைய பலன் அதிகமா இருக்கும். ஆனா சூரியன் அவருக்கு நல்ல கிரகமா இருக்கணும். புரிஞ்சுங்களா? அது கெட்ட கிரகம்னாக்கா எப்படி? அவருக்கு அந்த ஜாதகருக்கு, இப்ப ஜாதகருக்கு நல்ல கிரகமான்னு பார்க்கலாம். லக்னத்துல இருந்து 6ஆம் வீடு சூரியன் அதிபதி. 6ஆம் வீடு ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்கும், லோன் ப்ராப்ளம் கொடுக்கும், டே டு டே ஒர்க்ல ப்ராப்ளம் வரும். அப்போ இந்த இடத்துக்கு வரப்போ அவர் ஒர்க்ல எல்லாம் ப்ராப்ளம் வரும். ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டான், ஹெல்த் ப்ராப்ளம்னால கஷ்டப்படுவான். என்ன மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் வரும்? 6th house வந்து சன் பார்க்குது. வேற யாரு கிரகங்கள் பார்க்குதுன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் பார்க்குது. கோல்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். வயசா இருந்தா சுகர் ஜாஸ்தி இருக்கும். சூரியன் பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். முட்டை பாதம் இது எனக்கா ஹெட், ஃபேஸ், ஷோல்டர், செஸ்ட், ஸ்டமக், ஹார்ட் ஏரியா, ஸ்டமக், and this is the lower stomach, hidden part, thigh, knee and below knee. Below knee அவருக்கு bone related problem. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை இந்த கிரகம் கொடுக்கும் அந்த நேரத்தில் இந்த ஜாதகருக்கு. புரிஞ்சுங்களா? இட் இஸ் சிம்பிள் ப்ரெடிக்ஷன்ஸ். இது இன்னும் இருக்கு. ஓகே, இது ஒரு சின்ன பாயிண்ட் உங்களுக்கு. சூரியன் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ரவுண்ட் வருது. ஆமா, ஒவ்வொரு வீட்டுல ஒரு மாசம் இருக்கும் சார். வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த வீட்டுக்கு வரும். எஸ், ஒரு மாசம் வரை உஷாரா இருக்கணும் அந்த பீரியட்ல. அது வந்து
மார்கழி, பங்குனி, சித்திரை. சரி. ஓகே. 12th month. 12th இல்ல 11th month. இது சித்திரை இங்க ஸ்டார்ட். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி மாசம். மாசி மாசம் வரும்போதெல்லாம் அவருக்கு உஷாரா இருக்கும். புரியுதுங்களா? சைக்கிளிக் ப்ராப்ளம். எஸ். 6, 8, 12 ஹவுசஸ். 6ஆம் வீடும் 8ஆம் வீட்டிலும் 12ஆம் வீட்டில் அதிக இது நம்பர்ஸ் வரக்கூடாது. அதிகம் வந்தா ஏன்னா அது கெடுதலை செய்யக்கூடிய வீடுகள், கெடுதல் அதிகரிக்கும். 8னாக்கா ஆக்சிடென்ட்ஸு, டெத்து, இன்சூரன்ஸு, லீகல் ப்ராப்ளம்ஸு, இந்த மாதிரிலாம் வரும். 12th டாக்ஸ் அபவுட் ஹாஸ்பிட்டலைசேஷன், பெட் கம்ஃபர்ட், கோயிங் ஃபார் ஃபாரின் பிளேசஸ், இந்த மாதிரி ஏரியாலாம் ப்ராப்ளம் வரும். அதுக்கு தான் உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்தேன். புரிஞ்சுங்களா? அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க டக்குன்னு சொல்லலாம் பாயிண்ட். இப்போ பாருங்க, உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வரேன். இங்கேருந்து 5, இங்கே வந்து 5 பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த சூரியன் இங்கே வரப்போ சூரியனும் செவ்வாயும் கூட சேருது. குரு இந்த வீட்டுக்கு அதிபதி, இந்த வீட்டு அதிபதியும் சூரியனும் செவ்வாயும் ஃப்ரெண்ட்ஸு. அதனால இவர் லேண்ட் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அம்மாவுக்கு நல்லதாக வருது, வெஹிக்கிள் வாங்குறது, இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ நல்ல வீட்டுக்கு, அதாவது 1, 4, 7, 10 சார் கேந்திரஸ்தானான்னு சொன்னேன் உங்களுக்கு. 1, 5, 9 ஆர் திரிகோணஸ்தானான்னு சொன்னேன். தட் இஸ் எ குட் ஹவுசஸ் அப்படின்னு சொன்னேன். அந்த வீட்டில் தாசி பாயிண்ட் வரும்போது தட் இம்ப்ரூவ்ஸ். அதே பேட் ஹவுசஸ்க்கு வரும்போது இட் டிக்ரீசஸ் தி ப்ராப்ளம். அதாவது ஹெல்த் அவங்களுக்கு ப்ராப்ளத்தை அதிகரிக்கும், அதாவது தொல்லைகளை அதிகரிக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ கொஞ்சம் புரிஞ்ச பாருங்க. இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. வரேன் சொல்லுங்க. முதல்ல கிளியரா இருந்தது. அதாவது 7 அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டுல சூரியனுக்கு 7 மேக்ஸிமம் பாயிண்ட். ஆமா, சூரியனுடைய எஃபெக்ட் அந்த வீட்டுக்கு வரும்போது மேக்ஸிமம் இருக்கும். அது புரிஞ்சது இருக்கும். ஆனா அது நல்ல வீடா இருந்தா அதிக நன்மைகள் நடக்கும், கெட்ட வீடா இருந்தா அதிக கெடுதல் நடக்கும். இங்கதான் குழப்பம் வருது. இப்போ முதல்ல என்ன புரிஞ்சதுன்னா, எனக்கு என்ன புரியுது, சூரியன் வந்து அந்த ஜாதகக்காரருக்கு ஒரு 6ஆம் வீட்டு அதிபதி. ஆமா, அதனால அவர் வந்து நல்லவர் இல்ல, அவர் கெட்டவர். ஆமா. அதனால அந்த வீட்டுக்கு அந்த மாசி மாசம் அங்க சூரியன் அங்க வரும்போது அவருக்கு ப்ராப்ளம் வரும். அந்த வீட்டை பாக்குறதுனால அதை புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த வீட்டை பாக்குறது இல்லைங்களா? சூரியன் இங்க வரும்போது சூரியன் வீட்டை பாக்குறது இல்லைங்களா? ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்குறவர் இல்லைங்களா? அதனால ஹெல்த் ப்ராப்ளத்தை கொடுக்கணும். எந்த ஏரியா கொடுக்கணும்? நீ ஜாயிண்ட், முட்டி கீழே தொந்தரவு கொடுக்கணும். செஸ்ட் ஏரியால ப்ராப்ளத்தை கொடுக்கணும். அவர் 6ஆம் வீட்டு அதிபதி. 6, 8, 12 நல்ல வீடு இல்லையா சார்? இந்த வீட்டுகளுக்கு வரும்போது அதிக பாயிண்ட்ஸ் இருந்தா தொல்லைகள் வரும், குறைவா இருந்தா தொல்லை குறைவா இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்ப அதிகமா இருக்கிறதுனால லக்னத்துல இருந்து 1, 2, 3, 4, 5, 6ஆம் வீடு இல்லைங்களா? சூரியன் அந்த வீட்டுக்கு வரும்போது ப்ராப்ளம் கொடுக்கணும் இல்லையா? இல்லையே. ஹையஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்கோ அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க, இந்த வீட்டுல எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு? 5 பாயிண்ட் இருக்கும்போது இந்த ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் குறைவா இருக்கும். அதே இங்க ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இது 12th ஹவுஸ். 6, 8, 12 இஸ் பேட் ஹவுசஸ். இங்க வரும்போது தொந்தரவு கம்மி இருக்கும். அதே மாதிரி இங்க இருந்து 11ஆம் வீடு, இந்த வீட்டுல சூரியன் வரப்போ அவருக்கு ஃபைனான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். ஏன்னா 4 பாயிண்ட்ஸ் மேல இருந்தாலே இம்ப்ரூவ்மெண்ட். அதே மாதிரி ப்ரொஃபஷன்லயும் நல்லா இருக்கும். ஃபாதர் சைட்ல இருந்து ப்ராப்ளம் இருக்கும். இங்க பாருங்க, இங்கன்னு கணக்கு கொடுங்க. 7th, 8th ஹவுஸா? 8th ஹவுஸ் இஸ் பேட் ஹவுஸ்னு சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. ஓகே, அதாவது நீங்க என்ன டவுட் உங்களுக்கு? இப்போ 6, 8, 12 இந்த வீட்டுக்கு போகும்போது இது பேட் ஹவுசஸா இருக்கிறதுனால அங்க தாசி பாயிண்ட்ஸ் இருந்தனா தொல்லைகள் அதிகம் வரும். இட் இஸ் கிளியர். இப்போ ஹையஸ்ட் பாயிண்ட் இதுல எங்க இருக்குன்னா 7th ஹவுஸ்ல இருக்கு. லக்னம் தான் சார் கன்சிடர் பண்ணோம். திஸ் இஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அதுக்கு 6, 8, 12 வரும்போது புரிஞ்சது. எஸ். சூரியன் வந்து இந்த ஜாதகத்துல இத நெகட்டிவ் கெட்டல் பண்ற கெட்டல் இல்ல பாருங்க. இப்போ இந்த வீட்டு லக்னமா, லக்னத்துல சூரியன் இருக்கா? சூரியன் இங்க இருந்தாக்கா இது ஃப்ரெண்டு வீடா? சூரியனுடைய நட்பு வீடு இது. குருக்கு ஒரு ஃப்ரெண்டு.
இந்த வீட்டுல இருக்கிறது நல்லது. So, சூரியன் நல்லவர். இந்த ஜாதகக்காரருக்கு சூரியன் நல்லது பண்ணுவார். வாங்க விஷயம் ஃபுல்லா ஒரு கன்க்ளூஷன் வராதீங்க. ஒன் பாயிண்ட் வச்சு நீ கன்க்ளூட் பண்ண முடியாது. இந்த வீட்டுக்கு சூரியன் இருக்கிறது இவருக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, பட் இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சூரியன். 6ஆம் அதிபதியா இருக்கிறதுனால அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளமோ லோனோ எனிமீஸையும் கொடுக்கணும். அதனுடைய வேலைகள் அது. உங்களுக்கு 6ஆம் வீடு கொடுத்துருக்கேன் பாருங்க, இன்ஃபர்மேஷன் அதுல படிக்க என்ன இருக்கும். இந்த கேரக்டர்ஸை கொடுக்குறவரு இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த தொந்தரவு வரும். எங்கே இருந்தாலும் சரி. இப்ப லக்னத்திலேயே இருக்கும்போது, லக்னம் வந்து செல்ஃப், ரோகாதிபதி அங்க இருக்கிறதுனால எப்பயுமே ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தே இருக்கும். அதே 4ஆம் வீட்டு அதிபதி இருக்காருன்னா அம்மா சப்போர்ட் இருக்கும், லேண்டு ப்ராப்பர்ட்டி வெஹிக்கிள்ஸ் கிடைக்கும். இந்த வீட்டுல இருந்தா ரோகம், ஹெல்த் ப்ராப்ளம் எப்பயுமே இந்த மனுஷனுக்கு இருக்கும். ஏன்னாக்கா லக்னத்திலே சூரியன் இருக்குது, 6ஆம் வீட்டு அதிபதி லக்னத்துல இருக்கிறதுனால. புரிஞ்சுங்களா? இதுல நிறைய பாயிண்ட்ஸ் இன்வால்வ் ஆகும், நீங்க ஒரே பாயிண்ட் பார்த்து கன்க்ளூட் பண்ண முடியாது. ஓகே, அப்படின்னா இந்த ஜாதகத்துல ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கிறது எங்க? அப்ப இந்த வீட்டுக்கு வரும்போது அது என்ன பண்ணணும்னு பார்க்கணும். நல்ல வீடா இருந்தா நல்ல ரிசல்ட் கொடுக்கும், கெட்ட வீடா இருந்தா கெட்ட ரிசல்ட் கொடுக்கும். 12ஆம் வீடு இருக்கிறதுனால அவர் தொந்தரவு கொடுக்கணும். தொந்தரவு கொடுக்க வீட்டுல ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கிறதுனால எந்த விதத்துல தொந்தரவு கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா 6ஆம் வீடு இல்லைங்களா? இந்த வீடு நேரம் உங்களுக்கு என்ன சொன்னேன், 7th aspect will be constant for all the planets. இந்த வீட்டை பார்க்கறதுனால இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் இருக்கிற ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அது கொடுத்துட்டே இருக்கும். இந்த வீட்டுக்கு வரும்போது ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஜாஸ்தி கொடுக்கும். ஏன்னா சூரியன் 6ஆம் வீட்டை பார்க்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குது 12ஆம் வீடு, அதனால இவருக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். எஸ், ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது 6ஆம் வீட்டு அதிபதி அங்க இருக்கிறதுனால ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்கும், லோன் ப்ராப்ளம் இருக்கும். எங்க போற அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் சேஞ்ச் ஆயிடும். நீங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இது பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்ப லக்னத்துல 6ஆம் வீட்டு அதிபதி இருக்கு. 6ஆம் வீடு எதை பத்தி சொல்லுது? லோன் ரிப்பு, அதாவது கடன் வரும், எனிமிகள்னால தொந்தரவு வரும், அண்ட் ஹெல்த் ப்ராப்ளம் வரும், டே டு டே ஒர்க்ல ப்ராப்ளம் வரும். இந்த 4 பாயிண்ட்ஸை கெடுத்து விடுறோம். ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி லக்னத்துல ரெகுலர் டேட்டுக்கு போக மாட்டான், அதாவது ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கும். அப்புறம் 3rd ஹவுஸ் லார்ட் சுக்கிரனுக்கு இருக்கு இல்லைங்களா? இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதை பத்தி சொல்ல போனா கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்படி இன்டர்பிரட் பண்ணும்போது நிறைய பாயிண்ட்ஸ் இன்வால்வ் ஆகும் சார். ஓகே, சிம்பிளா இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க இந்த ஒர்க் அவுட் பண்ணீங்க, எடுத்துட்டீங்க, பாயிண்ட் எடுத்துட்டீங்க. பாயிண்ட் எடுத்த பிறகு இது சூரிய அர்ஷக வர்க்கம் தானே நீங்க பாயிண்ட் எடுத்தது. சூரியன் அர்ஷக வர்க்கத்துல எங்க தாசி பாயிண்ட் இருக்கோ அந்த தாசி பாயிண்ட் இருக்கிற நல்ல இடமா இருந்தா, ஃப்ரெண்ட்லி ஹவுஸா இருந்தா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த வீட்டுக்கு தகுந்த ரிசல்ட்டை கொடுக்கும். கெட்ட வீட்டுல இருந்தா கெட்ட ரிசல்ட்டை கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண. சூரியன் எங்க இருக்கு? லக்னத்திலே இருக்கு. யார் இவரு? 6ஆம் வீட்டு அதிபதி. 12ஆம் வீட்டுல அதிகம் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இவருக்கு எப்பயுமே ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும், ஹாஸ்பிட்டலைசேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்பயுமே இருக்கும், லாங் ஜர்னி ப்ராப்ளம் ஆகும், பெட் கம்ஃபர்ட் இருக்காது. அதாவது அந்த மாசத்துல அவருக்கு அந்த ப்ராப்ளம். எஸ், புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி அது மட்டும் இல்லாம எப்பயுமே இவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி லக்னத்துக்கு எப்பயுமே ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் அவர் கூட இருந்துட்டே இருக்கும். இந்த இடத்துல தாசி பாயிண்ட் இருக்கனால இங்க வரும்போது அதிகமாகும். புரிஞ்சுதா? டவுட்டா? அதெல்லாம் அப்ளை பண்ணாதீங்க, பாயிண்ட்ஸ் மட்டும் பேசுங்க. ஆமா, இதுக்கு வரேன். 7th 8th ஹவுஸ் இல்லைங்களா? 8th இஸ் a பேட் ஹவுஸ் இல்லையா? 8th ஹவுஸ் வந்து ஆக்சிடென்ட்ஸ், ஹாஸ்பிட்டலைசேஷன், டெத், இன்சூரன்ஸ் ப்ராப்ளம், லீகல் ப்ராப்ளம்ஸ், இப்போ டாக்குமெண்டேஷன் இருக்கு, லீகல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் கொடுக்கும். இப்போ பாருங்க, இங்க கம்மி பாயிண்ட் இருக்கா? இவருக்கு ஆக்சிடென்ட்ஸ் கம்மியா இருக்கும், ஆக்சிடென்ட் ஆகாது மேக்சிமம். ஆக்சிடென்ட் ஆனாலும் படிச்சுக்குவான், லீகல் ப்ராப்ளம் வராது. ஏன்னா வெரி லோயஸ்ட் பாயிண்ட் பிலோ 4. புரிஞ்சுதுங்களா? அதே இங்க ஹையஸ்ட் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு? பேட் ஹவுஸா இருக்கிறதுனால இட் இன்க்ரீசஸ் தி ப்ராப்ளம்ஸ் மோர். எஸ், புரிஞ்சுங்களா? இப்படி நீங்க பார்த்த உடனே டக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். வேற கிரகத்தெல்லாம் பார்க்க தேவையில்லை. கிரகத்தை பார்க்குறீங்க, எங்க போயிருக்கு, என்ன பண்ணுது.
இதை விட சிம்பிளஸ்ட் வருது முன்னால போல. இப்போ ஒவ்வொன்றையும் இதே மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும். ஏன்னா ஏன் 1 மணிக்கு போகிறேன்னு சொல்லுவாரு, அதுக்கு முன்னால் நான் சப்ஜெக்டை ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணுறேன், அப்புறம் வேணுமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ புரிஞ்சுதுங்களா? இங்கே அந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? ஓகே, இதை போட்டுட்டீங்க. போட்ட உடனே எந்த வீட்டில் ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. அந்த வீடு எது சம்பந்தப்பட்டதுன்னு பாருங்க. அது நல்லதுன்னா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும், கெட்டதுன்னா கெட்ட ரிசல்ட் கொடுக்கும். சூரியன் அந்த வீட்டுக்கு வரப்போ சூரியன் என்ன பண்ணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மாசம் எடுத்துக்கும். 12 மாசத்துக்கு ஒரு ரவுண்ட் அடிக்கும். ஓகே, எந்த மாசம் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும், இல்லை எந்த மாசம் அவங்களுக்கு நல்லா இருக்கு? இப்போ அவருக்கு எந்த மாசம் நல்லா இருக்கும், எந்தெந்த மாசத்துல அவருக்கு நல்ல வேலைகள்லாம் பண்ணலாம் பாருங்க. இது வாங்க 1 2 3 4 5. இதுல வந்துட்டு பாருங்க, இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது ஃப்ரெண்ட்லி ஹவுஸ், புதனும் சூரியனும் ஃப்ரெண்டு. ஓகே, இங்க ஓகே. இங்க வாங்க, இது ப்ராப்ளம், ஏன்னா ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம், 6ஆம் வீடு இல்லையா, அதனால திஸ் வில் நாட் கிவ் ரிசல்ட். 7th ஹவுஸ், இதுவும் ஃப்ரெண்டு வீடு, ஓகே. இதுவும் ஃப்ரெண்டு வீடு, ஓகே. இது எனிமி வீடு, ரிசல்ட் கிடைக்காது. எப்படின்னு சொன்னா, இங்க இருந்து இங்க வாங்க. இங்க வரும்போது 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. மோர் தென் 4 இட் வில் கிவ் குட் ரிசல்ட். சூரியன் இந்த வீட்டுக்கு வரப்போ உங்களுக்கு ரிசல்ட், அதே சித்திரை வைகாசி ஆணி மாசத்துல இவருக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். பட் இதை எடுத்துட்டு போய் இங்க அப்ளை பண்ணும். புரிஞ்சுங்களா? இந்த வீடு புதனுடைய வீடு, இதுல செவ்வாய் இருக்கு. செவ்வாய் இஸ் தி எனிமி. புரிஞ்சுங்களா? மார்ஸ் அண்ட் மெர்க்குரி ஆர் எனிமீஸ். ஒருத்தர் செட் ஆக மாட்டாங்க. இவர் கமாண்டிங்க, அவர் அட்ஜஸ்டபிள். புதன் வந்து என்ன பண்ணா, யார் கூட சேர்றாரோ அந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்கும். நல்லவன் கூட சேர்ந்தா நல்லவன் ஆயிடுவாரு, கெட்ட கூட சேர்ந்தா கெட்டவன் ஆயிடுவாரு. ஓகே, ஸோ இங்க என்னாச்சு, மார்ஸ் செவ்வாய் இருக்கிறதுனால மெர்க்குரியுடைய எனர்ஜி கம்மி பண்ணும். பட் சூரியன் இங்க வரும்போது மெர்க்குரியுடைய அந்த கமாண்டிங் குவாலிட்டிஸ்னால அவருக்கு வர வேண்டிய மேக்ஸிமம் ரிசல்ட் வராது. 50% யூ கேன் எக்ஸ்பெக்ட். புரிஞ்சுதுங்களா? ஏன்னாக்கா மார்ஸ் இஸ் தி எனிமி டு மெர்க்குரி. மெர்க்குரி யாரு? இந்த வீட்டுக்கு அதிபதி. இந்த வீடு எது? மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன். இந்த வீட்டுக்கு அதிபதி புதன். சூரியனும் புதனும் ஃப்ரெண்டு. ஓகே, புதனும் செவ்வாயோ எனிமி. இவர் வந்துட்டு இவரை சரியா செய்ய விட மாட்டாரு, இவரை வேலையை செய்ய வைக்குவார். இந்த வீட்டுக்கு ரிசல்ட் என்ன? லேண்டு, ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கிள்ஸ், மதர். இந்த ரிலேட்டட்ல இவர் ட்ரை பண்ணும்போது சில தடங்களோடு அந்த வேலை முடியும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போவாரு, டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தான் வாங்க முடியும். இந்த மாதிரி அந்த இடத்தினுடைய ரிசல்ட் மேக்ஸிமம் கிடைக்காது. ஏன்னா எனிமி சிட்டிங் ஓவர் தேர், யூ வில் ட்ரபிள் தட் ஹவுஸ். ஸோ இன்டர்பிரிட்டேஷன் இவ்வளவுதான். இதை நீங்க அந்த சப்ஜெக்டை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டு அப்ளை பண்ணும்போது தான் யூ வில் என்ஜாய் தி ரிசல்ட். அப்புறம் இங்க பாருங்க, இது ப்ராப்ளம் பார்த்தோம், ஹெல்த். இங்க வாங்க, இங்க வரப்போ இந்த வீட்டுக்கு அதிபதி புதனா, சந்திரன் அங்க இருக்கா, சூரியன் பாக்குதா, வீனஸ் கூட இருக்கா, இவ்வளவு பேரையும் கம்பேர் பண்ணி இந்த ரிசல்ட்டை எழுதணும். புரிஞ்சதுங்களா? இப்போ இது வளர்பிறை சந்திரனா இல்லையான்னு பார்க்கணும். சந்திரன் வந்துட்டு சூரியன் இங்கேயும் சந்திரன் இங்கேயும் இருந்தாக்கா பௌர்ணமி. அதே இங்க வந்துச்சுன்னா, சூரியனும் சந்திரன் ஒரே இடத்துக்கு வந்துச்சுனாக்கா அமாவாசை. ஓகே, இந்த பக்கம் வந்து ஒரு வளர்பிறை, இந்த பக்கம் போகும்போது வளர்பிறை, இந்த பக்கம் வரும்போது தேய்பிறை. புரிஞ்சுங்களா? இந்த வளர்பிறையில இருக்கா தேய்பிறையில இருக்கா பார்க்கணும். இது டிகிரி எடுக்கும்போது தான் நீங்க எங்க இருக்குன்னு பார்க்க முடியும். டிகிரி கொடுக்கல இவன். ஓகே, சோ சந்திரன், புதன், சுக்ரா. இப்போ சூரியனும் சுக்ரன் எனிமி. இப்போ உங்களுக்கு இங்க புதன், சந்திரன், சூரியன், சுக்ரன், இவ்வளவு பேர் இன்வால்வ் ஆகிறாங்க. இந்த வீட்டுக்கு ரிசல்ட் என்ன? பிசினஸ் பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் பார்ட்னர். இதை பத்தி ரிசல்ட் கொடுக்கணும். இவர் கிடைக்கிற லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாராசி பீப்புள்ஸ் ஆர் வெரி மச் கால்குலேட்டிவ், செல்ஃப் கண்டென்ட். ஃபர்ஸ்ட் எனக்கு தான், அப்புறம் மற்றது. ஹைலி இன்டெலெக்சுவல் பீப்புள்ஸ், வெரி மச் கால்குலேட்டிவ். ஓகே, ராசியினுடைய குணம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இவருக்கு எப்படிப்பட்ட வைஃப் கிடைப்பாங்க அப்படின்னாக்கா,
வெரி மச் கால்குலேட்டிவ் பர்சன், இன்டெலிஜென்ட். பட் அந்த வீட்டை பார்க்கிற கிரகங்கள் இந்த 4 கிரகங்கள். சந்திரன் பார்க்குது, மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்காது. ரெண்டாவது புதன், இன்டெலெக்சுவல் பர்சன், கால்குலேட்டிவ், செல்ஃப் கண்டென்ட், சமயத்துக்கு மாதிரி சேஞ்ச் ஆகிடுவார். சூரியனும் புதனும் ஃப்ரெண்டு, அதனால இன்டெலிஜென்ட், ரிசல்ட் வில் பி இன்க்ரீஸ். ஓகே, டாமினேட்டிங், ரூல் பண்ணுற குவாலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிவிடும், சூரியன் குணத்தை கொடுக்கும். சுக்கிரன் இந்த வீட்டை பார்க்குது பாருங்க, நேர் பார்வை இருக்கு இல்லையா. சுக்கிரன் இந்த வீட்டுக்கு புதனுக்கு ஃப்ரெண்டு, சந்திரனுக்கு ஓகே, இவருக்கு எனிமி. அப்போ ரொம்ப கால்குலேட்டிவ் இருப்பாரு, ஆசிலேட்டிவ் இருக்கும், சுகஜீவி, வாழ்க்கை சுகமாக கிடைக்கணும்னு நினைப்பாரு. சுக்ரா கிவ்ஸ் தி ஆல் தி என்டர்டைன்மெண்ட்ஸ் ஆஃப் தி லைஃப் கொடுப்பாரு. ஆனால் சூரியன் இருக்கிறதுனால, இவர் டாமினேட் பண்ற நேச்சர் இருக்கிறதுனால இந்த கேரக்டர்ல சில ஏறுபேறுகள், குறைவும் அதிகமும் ஏற்படும். இப்படி அந்த ஹவுஸ்க்கு ரிசல்ட் கொடுக்கும். பட் இந்த வயசுக்கு வரும்போது குறையுமா கூடுமானா கூடும், என்ன பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி 10th ஹவுஸ்க்கு வாங்க, இங்கேயும் 5 பாயிண்ட்ஸ் இருக்கா. இந்த வீட்டை யார் பார்க்கறது? செவ்வாய் பார்க்குதா, மார்ஸ் பார்க்குதா? இந்த வீட்டை வேற யார் பார்க்கறது? ஜூபிட்டர் பார்க்குதா? ஏன்னா 9th ஆஸ்பெக்ட். ஜூபிட்டர் இஸ் 5 and 9 ஆஸ்பெக்ட், மார்ஸ் இஸ் 4 and 8 ஆஸ்பெக்ட், Saturn is 3 and 10 aspects. This is special aspects ன்னு பார்த்தோம். ஸோ இங்க ஜூபிட்டர் பாருங்க, 7th, 8th, 9th house இந்த வீட்டை பார்க்குதா? ஸோ ஜூபிட்டர் இந்த வீட்டை பார்க்குதா? சரி சார், ஒரே ஒரு செகண்ட், சைலண்ட் போர்டு போடாமல் விட்டேன். ஓகே, ஜூபிட்டர் 9th aspect, 7th, 8th, 9th, அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9th. ஸோ ஜூபிட்டர் பார்க்குதா, மார்ஸ் பார்க்குதா, வேற யார் பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாட்டர்ன் எங்க, சனி பார்வை இல்லை. ஓகே பாருங்க, இந்த வீட்டுக்கு அதிபதி குருவா, குரு அந்த வீட்டையே பார்க்குதா. அண்ட் மார்ஸ் இஸ் a வெரி குட் ஃப்ரெண்டா, வில் கெட் a வெரி குட் ப்ரொஃபஷன். எந்த ப்ரொஃபஷன் பண்ணலாம் இவரு? மார்ஸ் இஸ் ஆஸ்பெக்டிங். மார்ஸ் டாக்ஸ் அபவுட் டெக்னிக்கல் ரிலேட், vehicles, land and property dealings, and transport department. ஓகே, இந்த மாதிரி ஃபீல்டில் இவர் சாதனை பண்ணுவார். மார்ஸ் வந்து செவ்வாய் வந்து மார்ஸ் வந்து 4th and 8th ஆஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொன்னா, மார்ஸ் இஸ் ஆஸ்பெக்டிங் சந்திரா 4th ஆஸ்பெக்ட். சந்திரா இஸ் ஸ்டெபிள் இருக்காது, ஒர்க் எடுத்துன்னு செய்வார், கண்டினியூ பண்ண மாட்டார், இதை விட்டு அதுக்கு, அதை விட்டு இதுக்கு ஜம்ப் அடிக்குவார்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அண்ட் திஸ் ஹவுஸ் வில் கிவ் மேக்ஸிமம் ரிசல்ட். ஏன்னா மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்க்குறாங்க, எனிமீஸ் யாரும் பார்க்குறாங்க. ப்ரொஃபஷனலி யூ வில் பி டேலண்டட். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி 5th ஹவுஸ், இந்த ஹவுஸ்ல 11th ஹவுஸ், இது 11th ஹவுஸ் டாக்ஸ் அபவுட் லாபா, ஃபைனான்சியலி இவன் சவுண்டா இருப்பானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூபிட்டர் இந்த வீட்டுக்கு அதிபதியா, இந்த வீட்டுக்கு சூரியன் பார்க்குதா. சூரியனும் சனியும் எனிமியா, ஒருத்தருக்கு செட் ஆக மாட்டாங்களா? ஓகே, வேற யார் பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நோபடிஸ் ஆஸ்பெக்ட். 7th, 8th மார்ஸ் ஆஸ்பெக்ட் இருக்கு, மார்ஸ் 8th ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லைங்களா. அங்கேருந்து 7ஆம் வீடு 8ஆம் வீடு. நான் சொன்னேன்னா மார்ஸ் உங்களுக்கு 8th ஹவுஸ் பார்க்கணுன்னு. ஸோ மார்ஸ் இஸ் ஆஸ்பெக்டிங் இயர், சன் இஸ் இயர், இந்த வீட்டுக்கு அதிபதி சனி. இப்போ மார்ஸ் அண்ட் சன் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்ன் இஸ் தி எனிமி. அதான் செவ்வாய் நான் எழுதியிருக்கேன், மார்ஸ் செவ்வாய் பார்க்குது. அப்புறம் இந்த வீட்டுக்கு ஹையஸ்ட் பாயிண்ட் கொடுத்துக்கிறது சூரியன், சூரியனும் செவ்வாய் இன்வால்வ் ஆகுது, 2 பேரும் சாட்டர்ன் எனிமி. புரிஞ்சுங்களா? இவர் கமாண்டிங் அண்ட் டாமினேட்டிங். இந்த கமாண்டிங் டாமினேட்டிங் நேச்சர் மூலயமா அவர் ஃபைனான்சியலி அவ்வளோ மேலே ஹையர் ஸ்டாண்டர்ட் போக முடியாது. பட் யூ வில் சம் ஹவ் சர்வைவ் பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் 5 பாயிண்ட்ஸ். புரிஞ்சுங்களா? ஹோல் லைஃப் டிரான்சிட் ஆஃப் தி பிளானட்டை வச்சு இது மேலே அப்ளை பண்ணும். இங்கே சூரியன் இன்னைக்கு எங்க இருக்கு சார்? சூரியன் வந்து இங்க இருக்கு இல்லையா? தட் இஸ் யுவர் இயர். இந்த வீட்டில் இருக்கு அப்படின்னா, இந்த வீட்டுக்கு வரப்போ இந்த வீட்டுக்கு என்ன ரிசல்ட் கொடுக்கும், இந்த வீட்டுக்கு நெக்ஸ்ட் மந்த் எப்படி இருக்கும், அதுக்கு நெக்ஸ்ட் எப்படி இருக்கும், எஸ் இட் இஸ் அ டிரான்சிட்டை வச்சு இதுக்கு எங்க போச்சு என்ன ரிசல்ட் கொடுக்கும். எஸ், ஆமா ஆமா, உங்களுக்கு இது வந்து சேஞ்ச் ஆகாது, இட் இஸ் ஃபிக்ஸ்டு.
இது உங்களோட ஒரிஜினல் ஜாதகம். இது மாசம் அந்த எந்தெந்த பிளானட், ஜூபிட்டர் சன் வந்து எவ்ரி 1 month, மெர்க்குரி எவ்ரி 45 days, மார்ஸ் ஆல்சோ, வீனஸ் ஆல்சோ, ஜூபிட்டர் 1 year once, சாட்டர்ன் 2.5 years once. அந்த மூமெண்ட்டை வச்சுக்கிட்டு எப்பப்போ எது வரும்போது என்னென்ன உனக்கு இந்த மாசம் நல்லா இருக்குப்பான்னு சொல்றான் அப்படின்னாக்கா இந்த மூமெண்ட்டை வச்சு தான் சொல்றது. இல்லைம்மா, 6th house ஆப்ரேட் ஆகிறப்போ அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும். ஆனால் ரெகுலராக அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால எப்பயுமே ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். எப்போ அதிகரிக்கும்னா இந்த வீட்டுக்கு வரப்போ இந்த வீட்டு வரைக்கும், இந்த வீட்டு வரப்போ ரொம்ப அதிகமாகும். ஏன்னா பேட் லாட் கோயிங் டு பேட் ஹவுஸ் வில் கிவ் ட்ரபிள். இங்கே ட்ரபிள் வச்சுலாம் பாருங்க. இங்கே இவருக்கு என்ன சொன்னேன், சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன் 6ஆம் வீட்டு அதிபதின்றதுனால ஹெல்த் ப்ராப்ளம் வரணும். 6ஆம் வீட்டு அதிபதி இருக்கிறதுனால ஹெல்த் ப்ராப்ளம் வரணும். லக்னத்திலே இருக்கிறதுனால எப்பயுமே ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். எப்போ இது அதிகரிக்கும் அப்படின்னாக்கா இந்த வீட்டுக்கு வரும்போது, 6ஆம் வீட்டுக்கு வரும்போது அதிகரிக்கும், 12ஆம் வீட்டுக்கு வரும்போது அதிகரிக்கும், 8ஆம் வீட்டுக்கு வரும்போது அதிகரிக்கும். அது அதிகரிக்குமா இல்லையான்றது இல்லை பார்த்தோன்னே சொல்லிடலாம் நீங்க. எஸ், இங்க பாயிண்ட் கம்மியா இருக்கிறதுனால 8ஆம் வீட்டுக்கு வரும்போது குறைவா இருக்கும், 12ஆம் வீட்டுக்கு போகும்போது அதிகமா இருக்கும், 6ஆம் வீட்டுக்கு வரப்போ ஓரளவு 75% இருக்கும், இங்க 100% இருக்கும், இங்க ஒன்லி 20%. புரிஞ்சுங்களா? திஸ் இஸ் இன்டர்பிரிட்டேஷன். சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி மாசம் வரும், ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி மாசம் வரும். இந்த டைம்ல உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும். சன் ஒரு வீட்டுக்கு ஒரு டிரான்சிட் ஆகும்போது இப்போ கொஞ்சம் உள்ள பாயிண்ட் இருக்குது சப்ஜெக்ட். ஆமா, இல்ல சார், அதான் இது ஊ ஆகத்தான் வரும் டவுட்ஸ். ஓகே, இல்லம்மா, இந்த ஜாதகத்துக்கு 6ஆம் வீட்டு அதிபதி லக்னத்துல இருக்கிறதுனால எப்பயுமே ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். 6ஆம் வீட்டுக்கு வரும்போது அதிகரிக்கும். அதிகரிக்குமா இல்லையானா இங்க பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இதுல வந்துட்டு 5 பாயிண்ட் இருக்கிறதுனால ஆமா ஒரு 75% கஷ்டப்படுவான். 8ஆம் வீட்டுக்கு வரும்போது ஹெல்த் ப்ராப்ளம் வரணும். 8ஆம் வீட்டுக்கு வரும்போது 2 பாயிண்ட் இருக்கிறதுனால 1 இருக்காது. இங்க 7 பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த டைம்ல ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா 12th house talks about hospitalization. எஸ், அது மட்டும் இல்லாம எந்தெந்த வீட்டு அதை ஆப்ரேட் பண்ணுதுன்றது இம்பார்ட்டன்ட். இப்போ லக்னானா செல்ஃப், 2nd house talks about ஃபைனான்ஸ், ஃபேமிலி, 3rd house talks about brothers and sisters. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த பாயிண்ட்ஸை பார்த்து நீங்க ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். பர்டிகுலர் மந்த் அந்த மாதிரின்னு இல்லை, கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிற ஏதாவது சூரியன் வந்து 6ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கிறதுனால 6ஆம் வீட்டு அதிபதி எப்பயுமே லோன் ஹெல்த் ப்ராப்ளம் கொடுப்பான், லோன் ப்ராப்ளம் கொடுப்பான், எனிமீஸ் ஜாஸ்தி கொடுக்குவான், ரெகுலரா வேலைக்கு போக மாட்டான். 6ஆம் வீடு அதிகமா வேலை செஞ்சாக்கா இல்ல 6ஆம் வீடு நீங்க வேற வீடு எடுத்தீங்கன்னா வேற மாதிரி வருமே. ஓகே, 6ஆம் வீட்டு உன்னுடைய ரிசல்ட் அதுமா அந்த கிரகம் லக்னத்துல இருந்தா அவனுக்கு அந்த குணங்கள் அதிகமா வேலை செய்யும் பர்மனண்டா. பட் எப்போ இந்த ப்ராப்ளம் அதிகமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ யாரோ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, வந்து கொடுத்துட்டு ஓகே சைலண்ட் மோட் போடணும். ஓகே, 6ஆம் வீட்டுல இருக்கும்போது 6ஆம் வீட்டு கிரகம் லக்னத்துல இருக்கிறதுனால எப்பயுமே ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். இட் இஸ் கிளியர், இஸ் இட் நாட்? ரெண்டாவது, இந்த ஜாதகத்துல இந்த நீங்க ஒர்க் அவுட்ல எங்க அதிகம் பாயிண்ட் இருக்கோ அந்த வீடு வேலை செய்யும். இப்போ எங்க நல்ல வீட்டுல இருந்தா நல்ல ரிசல்ட் வரும், கெட்ட வீட்டுல இருந்தா கெட்ட ரிசல்ட் வரும். கெட்ட வீடுனா 6, 8, 12. 6ஆம் வீட்டுக்கு வரும்போது பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி இருந்தா தொந்தரவு ஜாஸ்தி வரும், அதே கம்மி இருந்தா கம்மி வரும். அதே மாதிரி 8ஆம் வீட்டுல கம்மியா இருக்கிறதுனால ப்ராப்ளம் கம்மியா இருக்கும். 12ஆம் வீட்டுல அதிகமா இருக்குன்னா அந்த நேரத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். புரியுதுங்களா? எந்த ஏரியாவை எஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லலாம். இந்த ஏரியாவுக்கு வந்தா செஸ்ட் ஏரியா தொந்தரவு கொடுக்கும், இந்த ஸ்டமக் ஏரியா தொந்தரவு கொடுக்கும், இங்கே பிலோ நீ. புரிஞ்சுங்களா? ஓரளவு டவுட் கிளியரா இருக்கு. இப்போ முன்னால போகும்போது ஈஸியா இருக்கும். ஆமா, இல்ல போக போக வந்துடுது, கேபி வரத்துக்குள்ள ரெடி ஆயிடுறாங்க. ஓகே, இதே மாதிரி நீங்க என்ன பண்ணும்,
நான் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. இதே மாதிரி சந்திரன் எடுத்துக்கணும். நீங்கள் வீட்டில் போய் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. பாருங்க இந்த பாருங்க. அதெல்லாம் போட்டுருவாங்க அதான். அதான் அதுக்கு தான். இந்த chart இல்லை நீங்கள் போகிறதுனால நான் ஃபாஸ்ட்டாக இருக்கேன். சந்திரன் அதே மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. டோட்டலி இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அதே மாதிரி மார்ஸ், அதே மாதிரி மெர்க்யூரி, அதே மாதிரி ஜூபிட்டர். இந்த chart எப்படி போடுறீங்க? வரேன் எது சார்? அது வரேன் சார், வரேன். ஃபர்ஸ்ட் இது உள்ள புரிஞ்சதான் அது நெக்ஸ்ட் வரும். அது நெக்ஸ்ட் அதே மாதிரி புதா சுக்ரா அண்ட் சனி போட்டீங்க. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க தனித்தனியாக எடுத்தீங்கன்னா நிறைய பாக்ஸ் ஆகிடும். அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் கூட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சூரியனுக்கு ஃபர்ஸ்ட் வீட்டில் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த வீடு இது சூரியன் பாயிண்ட் எடுத்தீங்க இல்லைங்களா? அது இதெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு போடணும். ஃபர்ஸ்ட் ஹவுஸ் எடுத்துக்கிட்டா இந்த வீட்டில் பாருங்க லக்னத்தில் 4 பாயிண்ட் இருக்கா. அதே மாதிரி இங்கே வாங்க, இங்கே எவ்வளோ பாயிண்ட் இருக்கு? 3 பாயிண்ட் இருக்கா. எதுக்கு சந்திரனில் வந்து 3 பாயிண்ட் இருக்கா. நெக்ஸ்ட் மார்ஸ்க்கு வந்து 4 பாயிண்ட் இருக்கா. அதே மாதிரி புதனுக்கு 6, ஜூபிட்டருக்கு 3, அதே மாதிரி சுக்கிரனுக்கு 3, சாட்டர்னுக்கு 5. டோட்டல் பண்ணுங்க எவ்வளோ வருதா? 4, 4 3 7, 7 3 10 11, 11 6 17, 17 3 20, 23 5 28 இல்லைங்களா? டோட்டல் பண்ணுங்க. அதுதான் இந்த லாஸ்ட் சார்ட்ல வருதா? ஓகே, 28 பாயிண்ட்ஸ் இங்கே போட்டுருங்க. அவ்வளோ. அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு சாட்லையும் இப்போ சந்திரன் இப்போ புதன் சூரியன் பார்த்தீங்க இல்லைங்களா? அதே மாதிரி சந்திரன்ல ஹையஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்கு பாருங்க. அந்த வீட்டுக்கு சந்திரன் வரப்போ ரிசல்ட் கொடுக்கும். இப்போ சந்திராது எங்க இருக்கு இல்லைங்களா? இங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்து நீங்க புதன் சூரியன் பாத்தீங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் சந்திரன் இருக்கா? ஓ யாரு? ஹலோ ரெடி? ஆப்பா கிளாஸ் இருக்கு, அதனால 4 o'clock வா. 4 to 9:30 கடையில் இருப்பேன், வந்து எடுத்துட்டு போ. ஆமா 4 to 9:30 கதை சொல்லிட்டே இருப்பாங்க. இங்க பாருங்க, இப்ப சந்திரன் பாத்தீங்களா? சந்திரன்ல வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்கு பாருங்க, 6 எங்க விருச்சிகத்துல வருது, இங்க வருது இல்லைங்களா? சந்திரன் இந்த வீட்டுக்கு டிரான்சிட் ஆகிறப்போ ரிசல்ட் நல்லா இருக்கும். புரிஞ்சுங்களா? எங்க இந்த 7th 8th 9th ஹவுஸ்க்கு சந்திரன் வரப்போ, சந்திரன் எந்த வீட்டுக்கு அதிபதி? 1 2 3 4 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. 5th house talks about amusement, games, sports, children's. இதை பத்தி இருக்கும். இந்த டைம்ல அவங்க கன்சீவ் ஆவாங்கன்னு நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம். அது எல்லா காம்பினேஷன் கரெக்டானாக்கா திஸ் பீரியட் ஷி வில் கெட் கன்சீவ். ஆர் இந்த பீரியடுக்கு வரப்போ இன்னொரு சொல்லுங்க, அங்க மேக்ஸிமம் பாயிண்ட் லக்னத் சார். ஆமா மேக்ஸிமம் பாயிண்ட் இந்த வீட்டில் இருக்கா? 6 பாயிண்ட் இருக்கா? இப்போ லக்னத்துல இருந்து 5ஆம் வீடு சந்திரனா? 1 2 3 4 5 சந்திரனுடைய வீடு சார். கடகராசி இல்லைங்களா சார்? இதுக்கு அதிபதி சந்திரன் இல்லை சார். 5ஆம் வீட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும்னு நீங்க பார்க்கணும். அம்யூஸ்மெண்ட்ஸ், கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ், சினி ஃபீல்டு, சில்ட்ரன்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்க ஒர்க் ஆகும். ஓகே. பிளஸ் சந்திரன் எங்க இருக்கு? 7th ஹவுஸ்ல இருக்கு. 7th house talks about business partner, friends and life partner. இது எங்க வருது? 7th 8th 9th ஹவுஸ்க்கு வருது. 9th ஹவுஸ்ல ஹையஸ்ட் பாயிண்ட் வந்திருக்கு. 9th ஹவுஸ்ல ஹையஸ்ட் பாயிண்ட் வரப்போ சந்திரன் இங்க டிரான்சிட் ஆகிறப்போ இந்த ரிசல்ட்டும் ஒர்க் ஆகும். இந்த ரிசல்ட் என்ன? 9th house talks about father, long journey, spiritual related, பூர்வ புண்ணிய, இதெல்லாம் இதுல வரும். இந்த 3 ஹவுஸும் ப்ராப்பரா ஆப்ரேட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? இங்க பாருங்க, 3 யாருக்கும் எனிமே கிடையாது, நியூட்ரல் அண்ட் ஃப்ரெண்ட். அதனால நீங்க இங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதுக்கு தான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க பேட் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ்னா யாரு, எனிமினா யாரு, நியூட்ரல் யாரு,
பாருங்க சாட்டர்னும் ஜூபிட்டரும் நியூட்ரல். ஜூபிட்டர் ரோஸ்க்கு சாட்டர்ன் வந்தாலும் சாட்டர்ன் ஜூபிட்டர் பண்ணாலும் ஒன்றும் பண்ணாது, சைலண்டாக இருக்கும். நல்லதும் பண்ணாது கெட்டதும் பண்ணாது. இது நீங்க அந்த 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 பாயிண்ட்ஸுங்களெல்லாம் புரிஞ்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்கம்மா. பியூட்டிஃபுல் சார்ட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க. மனசுல ஏத்திக்கிட்டோம் அதை. புரிச்சுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மார்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. மார்ஸ் ஐஎஸ் பாயிண்ட் எங்க வருது? மக்கரத்துல வருது. இங்க வருது மார்ஸ் ஐஎஸ் பாயிண்ட். மக்கரத்துல மார்ஸ்க்கு ஐஎஸ் பாயிண்ட் வருது இல்லைங்களா? நான் சொன்னேன் ஆல்ரெடி, சன் மார்ஸ் சாட்டர்ன் மூன் வரை எனிமீஸ், நாட் சோ குட் ரிசல்ட். ஃபைனான்சியலி நாட் அப் டு தி மார்க் மார்ஸ் வரும்போது. நெக்ஸ்ட் பாருங்க புதன். புதன் ஐஎஸ் பாயிண்ட் எங்க? 1, 12, 11, 11, 12, 1. இந்த 3 ஹவுஸ்க்கு ரிசல்ட் கொடுக்கும். 3 ஹவுஸ்ல வந்து சாட்டர்ன் இந்த வீட்டுக்கு வரப்போ ரிசல்ட் நல்லா இருக்கும், ஜூபிட்டர் வீட்டுக்கு வரப்போ இருக்காது. ஏன்னா ஜூபிட்டர் அண்ட் மெர்க்குரி ஆர் எனிமீஸ். புரிச்சுங்களா? இந்த 2 வீட்டுக்கு வரப்போ ரிசல்ட் நல்லா இருக்கும், இந்த ரேட்ல அவ்வளோ ரிசல்ட் கிடைக்காது. ஆமா சார், புதன் தானே சார் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. புதன் டிரான்சிட் ஆகிறப்போ பாருங்க, புதன் வந்து இன்னைக்கு இங்க இருக்கு, இது டிரான்சிட் ஆகிட்டு இங்க வரப்போ இங்கே வரப்போ 45 days 1 house. அப்போ ஏறக்குறைய ஒரு எவ்ரி 4 days அது புதன் வீடு விட்டு வீடு மாறி இருக்கு. என்ன பண்ணுவோம்? 45 days 1 house. 1.5 மாசம் ஒரு வீட்டில் இருக்கும். புரிஞ்சுங்களா? அதனால தான் சூரியனும் சுக்கிரனும் புதனும் கிட்டக்கிட்டே இருக்கும். இவங்க 2 பேர் 45 days, இவர் வந்து 1 month. அதனால கிட்டக்கிட்டே இருப்பாங்க. 18 monthsக்கு வந்து ஒரு ரவுண்ட் வரும். ஓகே சார், அது உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். எவ்வளோ இல்லை, ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் போகும், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தூரம் போகும்னு லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு வாங்க, ஜூபிட்டர் வாங்க. ஜூபிட்டர் ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த வீட்டுக்கு வருது இல்லையா? 7 பாயிண்ட்ஸ் வருதுங்க ஜூபிட்டர். ஓகேவா? அவர் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பக்கம் வருவார். ஒரு வருஷத்துக்கு ஒரு வீடு. 12 வருஷம்னாக்கா இப்போ இவர் ஜாதகத்தில் இங்கே இருக்காரு, அப்போ இங்கே வரத்துக்கு எவ்வளோ வருஷம் எடுக்கும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வருஷம். இங்கே இருக்குனாக்கா இன்னும் ஒரு வருஷம் தான். அந்த மாதிரி. ஓ ஆமாம், 12 வருஷத்துக்கு தான் வருவார். இப்போ டிரான்சிட்ல ஜூபிட்டர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. புரிஞ்சுங்களா? ஸோ அதே இங்க இருந்தாக்கா பார்வை இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இங்க இருந்தாக்கா 9th ஆஸ்பெக்ட் இங்கே போகும், 5th ஆஸ்பெக்ட் இங்கே வரும். ஆஸ்பெக்ட் நாட் ஆஸ்பெக்டிங் தி லக்னா. இப்படி அதை அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட் எடுக்கணும். பாருங்க, இந்த வீட்டுக்கு ஜூபிட்டர் அதிபதியா யார் பார்க்கறது? மார்ஸ் பார்க்குதா? கரெக்டா? செவ்வாய் பார்க்குதா? வேற யார் பார்க்கறது? நோபடி இஸ் ஆஸ்பெக்டிங். ஸோ போத் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டுக்கு பியூட்டிஃபுல் ரிசல்ட் வரும். 100% யூ வில் என்ஜாய் 1 இயர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே 10th house, அது 10ஆம் வீடு. ப்ரொஃபஷனலி த பீரியட் இஸ் பூம்டு பீரியட், டோன்ட் லிவ் இட், கோ ஹெட்னு சொல்லுவோம். யூ வாண்டட் டு ஸ்டார்ட் டு நியூ வெஞ்சர், ஸ்டார்ட் இட். இல்லை பிஸ்னஸ் ஆயினே இல்லையா, இது வரைக்கும் வெயிட் பண்ண, இந்த ஒரு வருஷத்தில் என்ன எடுக்கணும் எடுத்து. புரிஞ்சுங்களா? புரியுதுங்களா? இப்போ ஓரளவு புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் வீனஸ்க்கு வாங்க. வீனஸ் ஹையஸ்ட் பாயிண்ட் எங்க கொடுக்குது? இந்த 2 வீட்டுக்கு கொடுக்குது இல்லையா? இங்கே இந்த லக்னத்துக்கு வீனஸ் இஸ் எக்ஸால்டட், உச்சஸ்தானம். இந்த இடத்துக்கு சுக்கிரன் வந்தா உச்சஸ்தானம், பட் எனிமி ஹவுஸ். பட் அவர் ஆப்ரேட் பண்றது 6, 8, 9 ஆப்ரேட் பண்றாரு. 8ஆம் வீடும் 9ஆம் வீடும் ஆப்ரேட் பண்றாரு. 8ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் பார்க்கறது யாரு? ஜூபிட்டர் பார்க்குது, கேத்து பார்க்குது, புதன் பார்க்குது, அண்ட் சுக்ரா ஆப்ரேட் பண்ணிட்டு ராகு. இவ்வளோ கிரகங்கள் இன்வால்வ் ஆகுது. இவ்வளோ கிரகம் இன்வால்வ் ஆகுது 8ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும். 8ஆம் வீட்டுக்கு வரும்போது ஜூபிட்டர் நர்வ் ரிலேட்டட், ஸ்கின் ரிலேட்டட், கேத்து ஆல்சோ ஸ்கின் ரிலேட்டட். ஸ்வீட் ஜாஸ்தி சாப்பிடாது, அவாய்ட் பண்ணணும். 9th ஹவுஸுக்கு வரப்போ பூர்வ புண்ணியம் ஒர்க் ஆகும். ஜூபிட்டர் இருக்கிறதுனாலும் கேத்து இருக்கிறதுனாலும் பூர்வ புண்ணியம் சூப்பராக ஒர்க் ஆகும். பட் இந்த வீட்டுக்கு எனிமி புதா, மனசு ஸ்திரமாக இருக்காது, அதை கரெக்டாக என்கேஷ் பண்ணிக்க மாட்டாங்க, ஸ்டெபிலிட்டி வராது.
திஸ் இஸ் தி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் திஸ் ப்ராசஸ். இது கூட நீங்கள் நேட்டல் சார்ட் எடுத்துக்கணும், கேபி அப்ளை பண்ணணும், அப்போ பக்காவாக சொல்லுங்க. கன்ஃபியூஷன் வந்துடுச்சு தெரியும். இது ப்ராக்டிஸ் பண்ண இட்ஸ் வெரி சிம்பிள். பட் இன்னொன்னு தெரியுங்களா, திஸ் ஒர்க்ஸ் 100%. அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இதை கற்றுக்க மாட்டோம். பட் இதே யங்ஸ்டர்ஸ் இருந்தால் சக் சக் சக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. இன்னும் நான் 10th ஸ்டாண்டர்ட்லன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்கூலில் போயிட்டு 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு 10th to PUC சொல்லி கொடுத்தா என்ன ஷார்ப் இருக்காங்க தெரியுங்களா. அவங்க நம்மளை கேட்குற கொஸ்டின் நம்மளுக்கே ஷாக் ஆகுது. எஸ், ஸோ பிரில்லியன்ட் யார். சக்குன்னு கேட்பான் அவன், சார் இந்த பாயிண்ட் வருதா சார், நீங்கள் ஏன் சொல்லணுவான். ஐ வில் கெட் ஷாக். ஆமாம் இல்லடா, இதை நான் பார்க்கலன்னு தோணும். அந்த குயிக்னஸ், ஷார்ப்னஸ் வேணும். அது வரும்போது இந்த ஜாதக பிரகாரமே பார்த்தா கூட இந்த ஜாதகத்துக்கு நம்மளுக்கு வேலை செய்ய முடியுமான்றது கூட ஜாதகம் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்கள்த ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கணும், அப்புறம் தான் மற்றவங்களை கரெக்டாக பார்க்க முடியும். சார் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களா, நார்மலி என்ன பண்ணுவாங்க, நம்ம ஜாதகத்தை நம்ம பார்க்கக்கூடாது, வேற ஒருத்தர்கிட்ட காமிக்கணும் போய் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்களை கரெக்டாக பண்ண உங்களால முடியுமா, அப்போதான் நீ மற்றவங்களுக்கு நல்லது பண்ண முடியும். புரிச்சுங்களா? ஸோ உங்கள் ஜாதகத்தை டெய்லி பாருங்க, டெய்லி மொமெண்ட்ரி பாருங்க. இப்போ நான் சொன்னேன் 7th days வரிஸ் காசிங் டேஸ் எவ்வளோ பேர் அப்சர்வ் பண்ணீங்க? தரவலை செக் பண்ணுறீங்களா? சார் இன்வால்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். யார் எதை வேணாலும் படிக்கலாம். எல்லா விஷயத்திலும் முயற்சி தானே. முயற்சி இல்ல, இப்போ நீங்க அஸ்ட்ராலஜி ஃபீல்டுக்கு நீங்க போக மாட்டீங்க, கத்துக்க மாட்டீங்கன்னா இங்க உட்கார மாட்டீங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுங்களா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் அஸ்ட்ராலஜி கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் 92 கிளாஸ்ல ஜாயின் ஆனேன். 3-4 days. 4 daysல என்ன பண்ணாரு, ஜூபிடர் யார் ஜாதகத்தில் நீச்சமா இருக்கும் அவங்க கற்றுக்க முடியாது அஸ்ட்ராலஜின்னு சொன்னார். ஏன்னா குரு தான் உங்களுக்கு முக்கியம், உங்களுக்கு சரியான குரு கிடைக்க மாட்டாரு, உங்களால் சரியாக கற்றுக்க முடியாது, உங்கள் இம்ப்ரூவ் ஆக முடியாதுன்னு சொன்னார். நான் என் ஜாதகத்தை பார்க்குறேன், குரு நீச்சம். என் ஜாதகத்தில் உங்களுக்கு சொன்ன அப்போதான் அது என்னன்னு புரியும். இங்க குரு நீச்சம், சனி கூட இருக்கு, மார்ஸ் இங்க இருந்து பாக்குது. எஸ், குரு நீச்சம் இருந்தா அஸ்ட்ராலஜி கத்துக்க முடியாதுன்னு சொன்னான். நான் என்ன பண்ணேன், எடுத்துன்னு போயிட்டு ஃபுல்லா செக் பண்ணேன், என்னத்துக்கு இப்படி சொன்னான், எங்க ப்ராப்ளம் செக் பண்ணா, சனி சொந்த வீட்டுல இருக்கு, குரு கூட இருக்கு. சனி சொந்த வீடு இருக்கும்போது குரு கூட இருந்தா நீச்ச பங்கம்னு சொல்லுவான். இந்த நீச்சம் வேலை செய்யாது, அது பவர் தாசி கொடுக்கும்னு. அப்போ இந்த ஃபீல்டில் நான் மாஸ்டர் ஆக முடியும்ன்றதை அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து தேடுங்க, புரிஞ்சுதா? நான் ஏன் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன், ஏன் ஜாதகத்தில் இருக்கா,